அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை அங்கீகரிக்க போகும் அரசாங்கம் இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க தனிச்சு நின்று போட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவே பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இல்லாதவங்க கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் இவ்வளவு காலம் தனிச்சு நின்று போட்டிடுறாரு, மக்களுக்காக மட்டும்தான் ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே சீமானுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகரிச்சுட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மூங்கில் மரத்தின் வளர்ச்சி போல ரொம்ப பொறுமையாக இருந்த சீமானுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக உயர்ந்த காலம் போய் கிட்டத்தட்ட அசுரத்தனமாக வளர ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக செய்யக்கூடிய எல்லா பிழைகளுமே சேர்ந்து சீமானுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாக இருக்கு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த வகையில தற்போது ஒரு சில அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்தும் சீமானுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் பெரிதளவில் போட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனை அடுத்து சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அரசு அங்கீகாரம் தரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அனைத்து கல்லூரிகள்லையும் அனைத்து பள்ளிகள்லையும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கிற காரணத்தினாலதான் சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே சிறப்பு விருந்தினராக அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில கல்லூரிகள்ல சீமானை கௌரவிக்கிற விதமாக நிறைய விருதுகளும் கூட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையதான் பாத்தீங்கன்னா தற்போது அரசாங்கமும் பண்ண போறாங்க. அரசாங்கத்துல ஒரு முக்கியமான துறையில இருந்து சீமானுக்கு விருது அளிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. இந்த விருது ஆகஸ்ட் மாதம் அளிக்க போறாங்க அப்படின்னும் இது எந்த துறையை சார்ந்த விருது அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னும் சரியான தகவல் கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. இந்த தகவல்கள் முழுதுமாக வெளியான பிறகு எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.